ஹலோ, வெல்கம் பேக் டு த்ருத்தீஸ் கிச்சன். இன்றைக்கி த்ருத்தீஸ் கிச்சனில் பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சும் தான் காமிச்சிருக்கேன். ரொம்ப சிம்பிளாக காமிச்சிருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னா இடியாப்பம் ப்ளஸ் பயிறு கிரேவி, தேங்காய் பால் தான். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்கோ. ஃபஸ்ட்டு நான் வெங்காயத்தை வதக்கிக்கிறேன். கடுகு தாளிச்சுட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி இதெல்லாம் போட்டு வதக்கிண்டு பயிறு ஊற வைக்க மறந்துட்டேன் நைட்டே. அதனால் என்ன பண்ணேன் அப்படின்னா, பயிரை பக்கத்தில் கொஞ்சம் வெந்நீரை வச்சு கொதிக்க வச்சு அதில் 5 நிமிஷம் வேக வச்சுருந்தேன். இப்போ இதெல்லாம் நல்லா சுருளை வதக்கிக்கணும். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் சுருளை வதக்கிண்டு அதில் கொஞ்சம் மஞ்சப்பொடி, கொஞ்சம் சில்லி பவுடர் போட்டுக்கணும். 1 ஸ்பூன் சில்லி பவுடர். ஏன்னா இப்போ அதுக்கு மேலே போட்டால் காரமாயிடும். ஆல்ரெடி 2 பச்சை மிளகாய் போட்டுருக்கோம் இல்லையா. சில்லி பவுடர் கொஞ்சம் போட்டுட்டு கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டுண்டா. வேறு எதுவும் வேண்டாம், சிம்பிளாக இது போகிறோம். வேறு எந்த மசாலாவும் வேண்டாம். அதுக்கப்புறம் பக்கத்தில் நான் ஒரு பயிரை வேக வச்சுருந்தேன் இல்லையா, அந்த பயிறு வேகலாம் வைக்கல, ஜஸ்ட்டு 5 நிமிஷம் வெந்நீர் போட்டு கொதிக்க வச்சுட்டேன். குக்கர் விசில் மட்டும் ஒரு 5-6 விட்டுண்டா வெந்து போய்டும் நல்லா. குக்கர் மூடி போட்டு ஒரு 5-6 விசில் விட்டுக்கலாம். அப்போ தான் வேகும். ஏன்னா நம்ம நைட்டே ஊற வச்சுருந்தோன்னா ஒரு விசிலுக்கே வெந்து போய்டும். அதனால் இப்போ ஊற வைக்க மறந்துட்டேன் அப்படிங்கிறதுனால இப்போ நான் ஒரு 5-6 விசில் வச்சுக்கிறேன். அப்புறம் தேங்காய் பாலும் ரெடி பண்ணிக்கலாம். நான் இங்கே 3 தேங்காய் மூடி வச்சுட்டுருக்கேன். மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு தேங்காய் பால் எடுத்துடலாம். லைட்டு வார்ம் வாட்டர் விட்டு மிக்சியில் அரைச்சிட்டு இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஃபில்டர் பண்ண பால் நல்லா திக்காக இருக்கும். இது ஃபஸ்ட்டு பால். 2-3 டைம் இந்த மாதிரி விட்டு எடுத்துக்கலாம். இது நான் பிரேக்ஃபாஸ்ட் முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு லன்ச் பண்ணுறது காட்டுறேன். அதுக்கப்புறம் லைட்டாக வார்ம் வாட்டர் விட்டு தேங்காய் பாலுக்கு வெல்லம் போடுறேன். சர்க்கரை போட்டுண்டா அவ்வளோ எல்லாேருக்கும் சுகர் இருக்கிறதுனால வெல்லம் போடுறேன். வெல்லம் கொஞ்சம் ஒரு 2-3 சின்ன பீஸாக எங்கிட்ட கட்டி இருந்தது, அதில் 2-3 கட்டி போட்டுருக்கேன் தேங்காய் பாலுக்கு. அதையும் லைட்டாக கரைஞ்சால் போதும். வெல்லம் கரைஞ்ச உடனே அதை ஃபில்ட்ரு பண்ணி அதில் விட்டுடலாம். இந்த வெல்லம் இதுக்கு கரெக்டாக இருக்கும். தேங்காய் பாலுக்கும் இடியாப்பத்துக்கும் சூப்பராக இருக்கும். அந்த விசில் வந்துடுத்து எப்படி பயிர் வெந்திருக்குன்னு பார்க்கலாம். இந்த பாருங்க, ஸ்டீம் போயிடுத்து திறக்கிறேன். பாருங்கள், எல்லா பயிரெல்லாம் சூப்பராக வெந்திருக்கு. இல்லை 1 கிளாஸ் தண்ணியை விட்டுருக்குறேன். பாருங்கள், கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுது. கிரேவியில் கொஞ்சம் கொத்தமல்லி தூவினா கிரேவியும் ரெடி ஆகிடுது. அதுக்கப்புறம் நான் கேரளா ஸ்பெஷல் தான் பண்ணுறேன் இன்றைக்கி. கிழங்கு இருந்தது எங்கிட்ட, அதையும் வேக வச்சுருக்கேன். ஸோ மாவு பச்சரிசி மாவு இடியாப்பமாகவே விற்கிறது நான். அதை வாங்கி தான் அதில் தான் பண்ண போகிறேன். அதில் கொதிக்கிற தண்ணி விடக்கூடாது, பிழியத்துக்கு கஷ்டமாக இருக்கும். இப்போ நான் பச்சை தண்ணி, நார்மல் பச்சை தண்ணி தான் விட்டுக்கிறேன். இது பாருங்க, அதுவே நீங்கள் அரிசி மாவாக இருந்தால், ப்ளைன் அரிசி மாவாக இருந்தால் கொஞ்சம் லைட்டு வார்ம் வாட்டர் விட்டுனா போகிறோம். இப்போ பிழிஞ்சிக்கலாம். எங்கள் அத்தை பிரேக்ஃபாஸ்ட் இன்றைக்கி இது தான். இடியாப்பம், தேங்காய் பால், பயிறு கிரேவி, கொஞ்சம் கிழங்கு. கேரளா ஸ்பெஷல் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. ஸோ பாருங்கள், எல்லோரும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். பிழிஞ்சு வீட்டில் ரொம்ப நேரம் வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளேயே இது நல்லா வெந்து போயிடும் சூப்பராக. ஏன்னா ஆல்ரெடி இந்த மாவு வறுத்த மாவு தாங்கிறதுனால ஈஸியாக வெந்து போயிடும். இப்போ நான் இதை அங்கே ஆல்ரெடி இட்லி பானையில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். ஸோ நான் இடியாப்பம் தட்டில் ஊற்றி வச்சுருக்கேன். இதை நம்ம இப்போது ஸ்டீமில் பண்ணிடலாம். அங்கே ஆல்ரெடி தண்ணி கொதிச்சுட்டுருக்கு இட்லி பானையில், அதுக்குள்ளே வச்சிடலாம். உள்ளே வச்சிடுறேன். உள்ளே வச்சு மூடிக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும், வெந்து போயிடும் ஈஸியாக. ஸோ சரி பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். எங்கள் இடத்துல கெஸ்ட்டெல்லாம் வந்திருக்கா, நாத்தனார் எல்லோரும் வந்திருக்கா, பசங்க எல்லோரும் வந்திருக்கா. ஸோ இன்றைக்கி ஸ்பெஷல், அதனால தான் அவளுக்கு கேரளா ஸ்பெஷல். நீங்களும் உங்கள் இடத்துல பண்ணுவீங்களான்னு சொல்லுங்க. பாருங்கள், சூப்பராக பூ மாதிரி வெந்துடுத்து. பாருங்கள் எவ்வளோ அழகாக வெந்திருக்கு பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஆறி போனாலும் இப்படியே இருக்கும். ரெடி ஆகிடுது எங்கள் இடத்துல பிரேக்ஃபாஸ்ட். பாருங்கள் என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. தேங்காய் பால், பயிறு கிரேவி, க்ரீன் கிராம் இருக்குல்ல, பயிறு கிரேவி, இதுக்கப்புறம் மரவள்ளி கிழங்கு, அப்புறம் இடியாப்பம். சூப்பராக எங்கள் இடத்துல பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுது. எல்லோரும் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாேருக்கும் கொடுக்குற ரெடியாக இருக்கா, சாப்பிட்றதுக்கு பசி வந்துடுது. சரி, அடுத்தது வாங்கோ. இல்லை என்னோட லஞ்ச் என்னென்னு பார்க்கலாம். லஞ்சு சிம்பிளாக தான் பண்ணுறேன் இன்றைக்கி. ஏன்னா டிஃபன் ஹெவியானதுனால அவியல் பண்ணிக்கிறேன். அவியல் எல்லா காயும் போட்டு உப்பை போட்டு குக்கரில் 3 விசில் விட்டுக்கிறேன். 3 விசில் கூட விட வேண்டாம், 2 விசில், ஒரு 2 விசில் விட்டாலே போதும். நல்லா இந்த மாதிரி ஆகிடும். ரசம் வாங்கி பண்ண போகிறேன், கத்திரிக்காய் ரசம் வாங்கி. அதுக்கு சாமான்லாம் வறுத்துக்கலாம். தனியா, கடலைப்பருப்பு, தோரம்பருப்பு, கொஞ்சம் காஞ்ச மிளகா, அப்புறம் கடலைப்பருப்பு, தோரம்பருப்பு போட்டுட்டேன். இதுக்கப்புறம் காஞ்ச மிளகா இதெல்லாம் போட்டு வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுக்கிறேன். நான் டீட்டெயிலாக காட்ட முடியலனால, ஏன்னா அரிபரி ஆஃபீஸ்க்கு ரெடி டைம் வேறு ஆகிடுது. கத்திரிக்காயை வதக்கிக்கிறேன். ரசம் வாங்கி எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும். பாருங்க, இந்த சைடு வெந்தெடுத்து தேங்காவும் அரைச்சி விட்டுட்டேன். நான் ஃபுல் வீடியோ என்னால் எடுக்க முடியல, யாரும் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் ரொம்ப டைம் ஆகிடுது எனக்கு. அதனால் அப்படியே சின்னதாக நான் என்ன பண்ணியிருக்கேங்கிறது காட்டுறேன். சேப்பங்கிழங்கு ஃப்ரையு. இந்த பக்கம் பருப்பும் வச்சுக்கிறேன். இலைக்கு பருப்பு நார்மல் பருப்பாக இல்லாமல்
பாருங்க, இந்த சைடு வந்து சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டுக்கு நான் இது பண்ணி வச்சுக்கிறேன். எல்லாத்தையும் மாவு, கடலை மாவு, அரிசி மாவு, காரப்பொடி எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன் ஓரமாக. அது ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும், அப்புறம் டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம் சேப்பங்கிழங்கு கறிக்கு. அந்த சைடு பருப்புக்கு வேகட்டும். பருப்புக்கு என்னென்ன நறுக்கின்னு இருக்கேன்னா, தக்காளி, அப்புறம் பச்சை மிளகா, தக்காளி, சவ் இதுதான் பருப்பு பண்ண போகிறேன். ஏன்னா அது ரசம் வாங்கி பண்ணதுனால கொஞ்சம் அது காரமாக இருக்கிறதுனால பருப்பு பண்ணிட்டோன்னா ஈஸியாக இருக்கும். கூட்டுக்கு பதிலாக பருப்பு பண்ணால் பிடிக்கும் வளர்க்கலாம் பசங்களுக்கு. ஸோ பருப்பு பண்ணிக்கிறேன், தோரம் பருப்பு. இது குக்கரில் வச்சு 4 விசில் விட்டுக்கலாம். அப்புறம் பைத்தம்பருப்பு பாயசம், பைத்தம்பருப்பு கடலப்பருப்பு பாயசமும் போட்டு போகிறேன். அது ஆல்ரெடி குக்கரில் வச்சுட்டு நான் உங்ககிட்ட காட்டல, டைம் ஆகிடுதுங்கிறதுனால. ஸோ பைத்தம்பருப்பும் கடலப்பருப்பும் வெந்தெடுத்து நான் குட்டி வெங்கல பானையில், பாயசம் பண்ண வெங்கல பானை இதில் தான் பண்ணுவேன். குட்டி உருளியில் போட்டுட்டு அதில் நாட்டு சக்கரை ஆல்ரெடி பண்ண இது இருக்குது இல்லையா, அது பேர் என்ன, தேங்காய் பாலோ, அதுவும் கொஞ்சம் விட்டுப்பேன் நான். அது டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் பால். நார்மல் பால் கொஞ்சம் விட்டுண்டு அதுக்கப்புறம் தேங்காய் பாலும் விட்டுக்கிறேன். காத்தால் பண்ணது கொஞ்சம் இருக்குது இல்லையா, ஸோ அதுவும் கொஞ்சம் விட்டுக்கிறேன். பாருங்கள், தேங்காய் பால் தான் விட்டுறேன். தேங்காய் பால் விட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கடலப்பருப்பு பாயசத்துக்கு. அரைச்சி விடுவோம் இல்லையா, அரைச்சி விடாமல் பால் என்கிட்ட இருந்ததுனால நான் அதுவே விட்டுட்டேன். இதுக்கு நெய் தாளிச்சிக்கலாம். நெய்யும் அதுக்கப்புறம் வந்து முந்திரி பருப்பு, தேங்காய் கொஞ்சம் சில்லாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தேங்காய் அந்த மாதிரி கட் பண்ணி போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நான் கடிக்கரிச்சி அப்படியே க்ரன்ச்சியாக இருக்கும். அந்த தேங்காய் நெய்யில் வதங்கின ஸ்மெல்லு எல்லாமே சூப்பராக இருக்கும். நெய்யில் இது மாதிரி பல்லாக நறுக்கிட்டு பாயசத்தில் போட்டால். ஸோ அதையும் வதக்கிட்டு பாயசத்தில் போட்டுக்கிறேன். அந்த சைடு நான் பருப்பும் குக்கரில் வச்சுட்டேன், அது வேகட்டும். வெந்தோடனே தாளிப்பு போட்டோன்னா என்னோடய சமையல் இன்றைக்கி முடிஞ்சிடுது. சாதம் நான் ரைஸ் குக்கரில் வச்சிடுறேன். அந்த பக்கம் பாருங்க, பாயசம் ரெடி ஆகிடுது. இந்த பக்கம் பருப்பும் வெந்துட்டுருக்கு. பருப்புக்கு தாளிப்பு கொடுத்துடலாம். பருப்பு நெய்லையும் தாளிச்சிக்கலாம். பாருங்கள், அந்த சைடு இது மீன்வயல் இதுவும் நான் சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டும் எல்லாம் பொடி பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அதுவும் ரெடி ஆகிடுது. ஸோ அதுக்கும் பொரிச்சு எடுத்துடலாம். ஏன்னா இன்றைக்கி பசங்களெல்லாம் இருக்கா ஆற்றுல, அவளுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் இல்லை டீப் ஃப்ரையாக இருந்தால். அதனால் அதை நான் அப்படியே பொரிச்சிடுறேன். எல்லாத்தையும் மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன்ல, அதெல்லாம் போட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டுறேன். பாருங்கள், சூப்பராக சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டு சூப்பராக ரெடி ஆகிடுது. பாருங்கள், சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டில் ஃப்ரை செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணிடலாம். இது மாதிரி பண்ணி பாருங்க. உங்கள் அதில் பண்ணியிருப்பேன் ஆல்ரெடி. பண்ணலன்னா இந்த மாதிரி ஒரு டைம் பண்ணி பாருங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவா. ஸோ அந்த பக்கம் பருப்புக்கு தாளிக்கு போட்டுக்கலாம். கொஞ்சம் நெய் போட்டு தாளித்தா நல்லாயிருக்கும். நெய்யில் கடுகு, ஜீரகம், அப்புறம் கருவேப்பிலை. பாருங்கள், கடுகு ஜீரகம் போட்டுட்டேன். கருவேப்பிலை போட்டு பருப்பில் போட்டால் தாளிப்பு ரெடி. சமையலும் எங்கள் அதில் ரெடி. அவ்வளோதான், எல்லோரும் சாப்பிட்றதுக்கும் ரெடியாக இருக்கா. ஏன்னா கொஞ்சம் டீட்டெயிலாக எடுக்க முடியல, அரிபரியாக இருந்தது. ஸோ அதனால் சிம்பிளாக காமிச்சிருக்கேன். யாரும் இது நினச்சிக்க வேண்டாம். அடுத்த டைம் ஃபுல் வீடியோ எடுக்கிறேன். பாருங்கள், பருப்பு ரெடி ஆகிடுது சூப்பராக. பாருங்கள், என்னென்ன சமையல், அவியல் சூப்பராக அவியல் ரெடி ஆகிடுது. காயெல்லாம் போட்டு சவ் பப்பு, அப்புறம் கத்திரிக்காய் ரசம் வாங்கி டீட்டெயிலாக நான் காட்டலை, யாரும் எதுவும் நினச்சிக்க வேண்டாம். பாயசம், பருப்பு பாயசம், அதுக்கப்புறம் சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டு, சூடாக சாதம் எலக்ட்ரிக் குக்கரில் வச்சுருக்கேன். இன்றைக்கி இதுதான் எங்கள் ஆற்றுல சமையல். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ.